உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எல்லாமே சுவாதி கொலையை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் சேலத்தில் வினுப்பிரியா என்கின்ற ஒரு சகோதரி முகநூலால் பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்திருக்கிறார். இந்த அளவுக்கு அது பெரிதுபடுத்தவில்லை. இன்றைக்கு சமூகம் முழுவதும் சமூக வலைத்தளங்களால் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. முன்பெல்லாம் யாராவது ஒருத்தரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போது நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. முன்னெல்லாம் வழி அனுப்பும்போது போய் பார்ப்போம், போயிட்டு வீட்டில் கடிதம் போடுங்க அப்படின்வாங்க. இப்போலாம் போனோன்னே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு. இப்போ காலம் மாறி மாறி கொண்டு வருகிறது. இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸில் அகமதாபாத்தில் ஒரு டைவர்ஸ் கேஸு, கல்யாணமானவர் சிங்கிள் போட்டதுனால மனைவி விவாகரத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹைதராபாத்தில் ஒரு பெண் பல லட்சம் ரூபாய் ஆண்களை ஏமாற்றி ஃபேஸ்புக்கில் சம்பாதித்து இருக்கக்கூடிய சூழலை பார்த்துருக்கோம். இதனுடைய உச்சகட்டமாக தான் இந்த வினுப்பிரியானுடைய வழக்கை நம்ம பார்க்கின்றோம். அப்போ இந்த சமூக வலைத்தளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி என்பது விழிப்புணர்வு பெண்களிடையே அதிகரித்து இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து தான் நம்ம விவாதிக்கிறோம். என்று சொன்னால் ஆண்கள் இதில் மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. ஒரு நண்பர்கள் வட்டம் என்று மிக சாதாரணமாக ஆரம்பித்தது. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் புகைப்படங்களை அனுப்புகின்ற போது அதை தவறாக சித்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள். இந்த புகைப்படம் எந்தெந்த சைட்டில் இருக்கும் அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு நகைச்சுவைக்காகவோ இல்லை ஒரு சாதாரண விஷயத்துக்காக அனுப்புவது மிகப்பெரிய ஒரு செயலில் அவர்களுக்கே பாதகமாக முடிகிறது. ஒன்றுமேல ஃபேஸ்புக்கில் வரது அந்த மாதிரி நான் சினிமா தேட்டரில் இருக்கிறேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. இங்கே போகும்போது வாட்ஸ்அப்பில் பார்த்து திருடன் அதை பார்த்து கரெக்டாக வீட்டில் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த 3 மணி நேரம் அவங்களுக்கு போதும். ஏன்னா இன்றைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃபி மோகத்திலே இருக்காங்க. நிறைய விபத்துகள் நீங்கள் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அப்படி செல்ஃபி எடுத்து உடனே போஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இளைய சமூகம் முழுக்க இந்த சமூக வலைத்தளங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. மழை வெள்ளம் வந்தபோது எல்லாமே ஃபேஸ்புக்கில் பண்ணாங்க, தான் தவறுன்னு சொல்லவில்லை. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தான் விவேகானந்தர் அழகாக சொன்னார், உன் கையில் கத்தி இருக்காது, நீ அதை பழம் நறுக்குவதற்கும் பயன்படுத்தலாம், மற்றவனை கொலை செய்வதற்கும் பயன்படுத்தலாம். அப்போ இந்த சமூக வலைத்தளங்களை தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாகிவிட்டது. அப்போ தவிர்க்க முடியாததை நாம் எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும், அதை குறித்த விழிப்புணர்வு பெண்களிடையே இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். நீங்கள் வலைத்தளங்களில் பார்த்தோன்னா இவருடைய ஆர்டிக்கல் அதிகமாக இருக்கும். சமீபத்தில் கூட இந்த வலைத்தளங்களை பற்றி ஒரு நூலில் மிக பிரபலமாக எழுதியவர், பல நூல்களை எழுதியவர், எழுத்தாளர், சமூக ஆர்வலர் திரு ஜோசப் சேவியர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். காவல்துறையினுடைய ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றவர், மிகச்சிறந்த இலக்கியவாதி, அவர் தமிழ் மீது இருக்கக்கூடிய காதல் திரு ராஜமாணிக்கம் அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். திரைப்பட நடிகை, தொலைக்காட்சி தொடர்களில் நடிகையாக இருக்கக்கூடிய சுஜாதா பஞ்ச் அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். பெண்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற துடிப்புடன் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் லதா அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். சங்கீதா பாலன் அவர்கள் நம்ம இதில் இருக்காருங்க, காஸ்டிங் டைரக்டர், கூத்துப்பட்டறையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார். ஆகவே அவரும் இந்த நிகழ்ச்சியில் நம்மகிட்டே வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. உண்மையாகவே இந்த சமூக வலைத்தளங்கள் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். கடந்த 2011 13,301 இருந்த சைபர் குற்றங்கள் 2012 22,052 2013 71,780 2014 1,49,254 2015 3 லட்சமாகவும் உயர்ந்து வந்துள்ளது. சைபர் புல்லிங் என்ற குற்ற நிகழ்வு அதிகம் நடக்கும் நாடுகளில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. இவையெல்லாம் சமூக ஊடகங்களை தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்மை அடிமையாக்குவதுடன் சுய பாதுகாப்பையும் பறிக்கிறது. குற்ற நிகழ்வுகளுக்கும் சைபர் புல்லிங் மற்றும் இணையவழி துன்புறுத்தல்களுக்கும் இது வழிவகுக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கான விழிப்புணர்வு இன்மையால் இப்படிப்பட்ட சமூக வலைத்தள குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது என்று நீதிமன்றமும் சமூக அக்கறையாளர்களும் தெரிவிக்கின்றனர். இதற்கான அடையாளங்களில் ஒன்றுதான் சேலம் வினுப்பிரியா தற்கொலை. இல்லற வாழ்க்கையில் இணைய வேண்டிய நேரத்தில் இணைய வாழ்க்கை அவரது குடும்பத்தை சிதைத்திருக்கிறது. சமூக ஊடகங்கள், இணைய வசதி போன்றவை கல்வி, வேலைவாய்ப்பு, விழிப்புணர்வு உள்ளிட்ட நல்ல விஷயங்களை அளித்து வருகின்றன. ஆனால்
குற்றவாளிகளின் கைகளில் அது சிக்குகின்ற போது சமூக விரோத செயல்பாடுகளுக்கும் துணை போகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இதை உணர்தல் என்கிற விழிப்புணர்வை பெண்கள் அலட்சியம் செய்கின்ற போது அல்லது அறியாமையில் இருக்கின்ற போது அவர்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்றவற்றின் வழியாக மன உளைச்சல்களும் மன அழுத்தங்களும் ஏற்படும். மன உளைச்சல்களும் மன அழுத்தங்களும் ஏற்படும் பெண்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுவதே இன்று அதிகம். செல்ஃபி என்ற சுய படப்பதிவு, அதை நண்பர்களுக்கு பகிர்வது, முகம் தெரியாத குணாதிசயங்கள் புரியாத மனிதர்களின் நட்பு போன்றவைகளும் இதற்கு முக்கிய காரணிகளாக விளங்குகின்றன. சமூக வலைத்தளங்களை வரமாக மாற்றுவதும் சாபமாக மாற்றிக்கொள்வதும் அதை பயன்படுத்தும் பெண்களின் கைகளிலும் மனங்களிலும் மட்டுமே சாத்தியம். ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்ஸ் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்களா ஆரம்பிச்சிங்களா, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சொன்னாங்க, இல்லை ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வச்சுருக்கீங்களா? எதுக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? சோஷியல் அப்டேட்ஸை இப்போவே நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக நாங்கள் ஃபேஸ்புக்கை சோஷியல் அப்டேட்காக தான். இப்போ நம்ம வந்து ஒரு நியூஸ் ஒன்று படிக்கணும், ஒரு பேப்பர்லேயே படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம கருத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்தலாம், பொதுவாக நம்ம கருத்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது வந்து இது ஒரு மேஜர் பார்ட் இருக்குது ஃபேஸ்புக்கில். இப்போ நம்ம ஒரு கருத்து போட்டோன்னா அது இன்னொருத்தவங்க பார்ப்பாங்க, அவங்க மனப்பான்மை வந்து அதை பார்க்கும்போது இது ஓகே, இவங்க வந்து நம்மள மாதிரி யோசிச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம், கருத்து விவாதம் இதை பகிர்ந்துக்கலாம். ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கலாம், அப் டு டேட் என்ன நடக்குது சமுதாயத்தில். நம்மளோட பழைய நண்பர்கள், அதுக்கப்புறமா ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்களெல்லாம் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணணும், நம்மளோட மெசேஜஸ் எல்லாம் தெரிவிக்கணும், இல்லைனா அப் டு டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஃபி யூஸ் பண்ணணும். நம்மளே நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் ஃபேஸ்புக். தன்னோட எங்கள் வீட்டில் ஒரு டிவி வாங்குறாங்கன்னா அதை முதல்ல போடுறது ஃபேஸ்புக் தான். பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் சொல்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல எங்கள் வீட்டில் வந்து 25,000க்கு டிவி வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு ஃபீலிங் ஹாப்பி, ஃபீலிங் எக்ஸைட்டட், புது ஷூ வாங்கியிருக்கேன்னா, ஸோ நம்மளே நம்ம ஒரு செலிபிரிட்டியாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு. அவங்க இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்ப ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மறந்துடுவோம். அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்காக தான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணேன். ஃபேஸ்புக் வந்து எல்லாருக்குமே சிறந்த ஒரு பொழுதுபோக்குத்தனமாகவே இருக்கிற எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே எப்போ இன்டர்நெட் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் தான் போகிறாங்க. ஃபேஸ்புக் போய்ட்டு அவங்க ஃப்ரீயாக இருக்க டைம் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ்புக்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வெரி குட், உண்மையை சொல்கிறீங்க. என்டர்டைன்மெண்ட் தான், நான் ஒன்றும் பெருசாக கிடையாது, பொழுதுபோக்கு தான். இப்போ ஜென்ரலாக நம்ம ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தா உடனே நம்ம வந்து அவங்களை அக்செப்ட் பண்ண போகிறோம். பட் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் வந்து ஒரு புது ஆள் கொடுக்கும்போது நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க, என்ன காரணத்துக்காக சூஸ் பண்ணுவீங்க, சொல்ல முடியுமா? கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கிற. வெரி குட், ஹேண்ட்ஸமாக இருக்கிற பசங்களை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு யாராவது தெரியாதவங்க ரிக்வஸ்ட் கொடுத்தா நான் அவங்க டைம் லைனில் போய் பார்ப்பேன். அவங்க ஃபஸ்ட்டு யார் ஃபேனுன்னு பார்ப்பேன், அவங்க தலை ஃபேன் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்க கூட அவங்க ஏதாவது சேட் பண்ணாங்கன்னா நானும் சேட் பண்ணுவேன். அப்படி அவங்க ராங்காக ஏதாவது சேட் பண்ணால் உடனே பிளாக் பண்ணுறேன். இப்போ நான் மீடியாவில் இருக்கிறதால என்னுடைய ட்ரேட் சம்மந்தப்பட்ட இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் அண்ட் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால் லைக் கொடுப்பேன். சில நேரத்தில் அது கூட நான் ஏமாந்துருக்கேன். ஒரு ஃபோட்டோ, லேடி ஃபோட்டோ போட்டு வருவாங்க, அப்போ நம்ம லேடி தான் நினச்சிட்டு நாமளை வந்து இது பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் நமக்கு தெரியும் இல்லையா அந்த சேட் பண்ணும் போது, அப்போ உடனே அவங்கள அன்ஃப்ரெண்ட் ஆக்கி பிளாக் பண்ணிவிடுவேன். மியூச்சுவல், அதாவது எனக்கும் உங்களுக்கும் நடுவில் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அவங்க ப்ரொஃபைல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் சார். அவங்க ப்ரொஃபைல்ஸ் வந்து நம்மளோட கருத்தியல் ரீதியாக ஒத்து போயிருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ யாராவது அப்படி தெரியாதவங்க ரிக்வெஸ்ட் அமிச்சா, சரி நிறைய பேர் நமக்கு தெரியாதவங்களும் நல்லவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் முதல்ல நான் கேட்பேன், உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? அதுக்கு ஒழுங்கான பதில், நேர்மையான பதில், டீசெண்டான பதில் வந்ததுன்னா சரி ஓகே ஃப்ரெண்டாக இருப்போம். அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி ஒழுங்காக பிஹேவ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் பிளாக் பண்ணி அன்ஃப்ரெண்ட் பண்ணிடலாம். ரெக்வஸ்ட் எல்லாரும் தந்தால் நார்மலாக எல்லாருமே ஆக்சுவலாக டைம்லைனில் போய் பார்ப்பாங்க. அதை தவிர்த்து அவங்க லைக்ஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, மெயினாக அதுக்கு தான். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, என்கிட்ட இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடா, நான் இத்தனை லைக்ஸ் வாங்குறேன்டா ஃபோட்டோஸ்க்கு அப்படின்றதுக்காகவே அக்செப்ட் பண்ணுவேன். இப்போ உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அவங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் உங்களோட பழகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சர்டன் பீரியட் வரும்போது அவங்கள வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா, இவன் நம்மளோட தப்பாக தான் பழகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த தருணங்கள் எதுவாக இருக்கும்? நம்ம அவங்க பேசுகிறதுலே கண்டுபிடிக்கலாம். ஓகே, இவங்க வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பேசுகிறாங்க, இவ்வளோ நாள் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு சுச்சுவேஷனில் ஒரு டைமில் வந்து அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க, அது நம்மளுக்கே நல்லா வெளிப்படையாக தெரியும் இவங்க வேறு ஒரு மைண்ட் செட்டில் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க.
உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்பாங்க. அப்பயே வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா யார் யார் இருக்கீங்க வீட்டில், உங்களுக்கு சொந்தக்காரங்களாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு நம்ம பர்சனலை பற்றி விசாரிக்கும் போது கொஞ்சம் உஷாராகி எது பேசினாலும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி அவங்கக்கிட்ட இருந்தும் ரெக்வஸ்ட் வரும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இவங்க ரெக்வஸ்ட் கொடுத்து நம்மளை பற்றியும் பேசுவாங்க, அவங்கள பற்றியும் சொல்லி அப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இவங்க இந்த மாதிரி ஃபேக்காக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. வெரி குட். பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஃபோன் நம்பர் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு எதுக்கு ஃபோன் நம்பர், FBயில் பேசுகிற ஃபோன் நம்பர் எதுக்கு, தனியாக பேசுகிறதுக்கு தான், பேசணுன்னா FBயில் பேசிக்கோ, அதுலேருந்தே தெரிஞ்சிடும், பிளாக் பண்ணி. ஒரு குட் மார்னிங் காலையில் 8:30 மணிக்கு அனுப்புகிறவங்க திடீர்னு ஒரு நாள் 2 o'clock நைட்டு 3 o'clock திடீர்னு வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு அன்டைமில் மெசேஜ் பண்ணும்போது ரிப்ளை பண்ணால் ப்ரொலாங் ஆகும் அந்த கான்வர்சேஷன். நம்ம எதனா ஒரு மொக்கையாக ஒரு போஸ்ட் போடுறோம் ஃபேஸ்புக்கில், இல்லை மொக்கையாக ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோன்னா கூட அதுக்கு ரொம்ப கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப கிட்ட வர்ற மாதிரி, நல்லா இருக்குது, இல்லை அது அப்படி இருக்குது, செமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிக்கலாம் ஏதோ சம்திங் ராங் மாதிரி. நம்மக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் பேசுவாங்க. தென் கேரிங் காமிக்கிறது ஓகே, பட் ரொம்ப டூ மச்சாக கேர் பண்ணுறது. சாப்பிட்டியாடா செல்லும், தூங்கினியாடா செல்லும், போயிட்டு வந்துட்டியாடா அப்படி இல்லை. நம்ம ஃபோட்டோ போடும்போது லைக்கு கமெண்ட் போடும்போது நமக்குலாம் ஒருத்தங்க லைக்கு கமெண்ட்லாம் போகிறான்னு சொல்லிட்டு பிளாக் பண்ண தோணும் சார், எனக்கு தோணும் சார். நீ தான்ப்பா உண்மையாக இருக்க. சமூக வலைத்தளங்களில் தவறாக பயன்படுத்தக்கூடிய சூழலை நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்களா, இல்லை பெண்களுக்கு அது குறித்த ஒரு விழிப்புணர்வு இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கி பெண்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னு தான் சொல்லுணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து ஃபோட்டோஸை எந்தளவுக்கு இப்போ நம்ம ஆவணப்படத்தில் கூட நம்ம தெளிவாக காமிச்சிருப்பாங்க, ஃபோட்டோஸை போட்டால் எந்தளவுக்கு அதை வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆபாசமாகவும் எடிட் பண்ணலாம். அப்போது அந்த விஷயத்தில் வந்து அவங்க அடிபட்டு போயிடறாங்க. இந்த செல்ஃபி எடுத்து போடுறது, பர்சனலாக நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து FBயில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எந்தளவுக்கு வந்து அவங்க வந்து அவேர்னஸ் இல்லைங்கிறத நமக்கு வெட்ட வெளிச்சமாக. அதில் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. வேறு பெண்களுக்கு அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், பசங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் செல்ஃபி எடுத்து நிறைய ஷேர் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிறோன்னு சொன்னால் தூரமாக ஃபோனை வச்சு செல்ஃபி எடுப்போம், எங்களுக்கு தெரியும் அது எப்படி நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பசங்க செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஃபோனோட செல்ஃபி எடுப்பாங்க சார். அந்த ஃபோன் அவங்க போட்டிருக்க ஷூவோட நின்று காட்டுவாங்க. அப்போ நீங்கள் ஃபோனோட போடுறப்ப நீங்கள் அந்த எந்த இடத்துல வாங்கினீங்க அதை உங்கள் நம்பரை ஸ்க்ரைப் பண்ணலாம். எங்களுக்கு தெரியும் சார் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, நாங்கள் எப்படி அவேராக இருக்கோம். அந்த இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்டு, இந்த வீடியோ சேட்டிங் இருக்கிற இதிலெல்லாம் இவங்க நினச்சிக்கிறாங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து அப்போது நம்ம வீடியோவில் பார்த்து பேசுகிறோம் அதோட முடியறதுன்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. நினச்சாங்கன்னாக்கா அந்த பேசிகிட்டே இருக்குச்சு அந்த ஸ்னாப்சாட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி வைக்கலாம், அது அப்லோட் ஆகுது. இது வந்து நெட்வொர்க் ஆக்சுவலாக, நெட்டுன்ற ஒரு இடத்துல வந்து இது வந்து ஸ்டோர் ஆகுது ஆக்சுவலாக. இதை வந்து ஹேக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து அதை மனசில் வச்சுட்டு எந்த மாதிரி சமயத்தில் யார் கூட பழகணுன்றது அவங்களுக்கு தெரியறதில்ல. ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த மோகம் இருக்கு இல்லையா, அது நிறைய பேர் வரணும் அந்த மாதிரி ஒரு த்ரில்லில் அவங்க யார் கூட பழகிறோன்றது கூட தெரியாமல் மேபி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பட் அது இன்னொரு இடத்துக்கும் போகிறது, அது வந்து பாஸ் ஆகுது, அது வந்து அந்த க்ளவுடுன்ற இடத்துல போய் நம்மளோட பிக்சர்ஸ்லாம் ஸ்டே ஆகுதுன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ சேட் பண்ணும்போது நீங்கள் நினச்சிட்டீங்க நானும் அவர் மட்டும் தான் பார்க்குறோம், நடுவில் வேறு யாரும் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. பட் இதை வந்து ஹேக் பண்ணுறதுக்கே தனியாக சாஃப்ட்வேரே இருக்குது. உங்களுடைய ஸ்க்ரீனே அப்படி ஒருவேளை நீங்கள் பேசுகின்ற எதிரால் கூட அதை வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி அது நெட்வொர்க்கிங்கும் ஸ்டோர் பண்ணக்கூடிய அபாயம் இருக்குது. சமூக இளைஞர்கள் எல்லாரும் வந்து நல்லது எவ்வளவோ இன்டர்நெட்டில் கொட்டி கடந்தாலும் அவங்க வந்து அந்த கெட்டது பின்னாடி தான் ஓடுறாங்க. ஸோ அதனால் தப்பான வீடியோஸ் பார்க்குறாங்க, தப்பான கிளிப்ஸ் எல்லாம் நிறைய டவுன்லோட் பண்ணுறாங்க. இதனால் கற்பழிப்பு எண்ணிக்கைகள் அதிகரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஃபேஸ்புக்கில் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் அவள் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் கூட ப்ரொஃபைல் பார்த்துட்டு பேசியிருக்கா. அதுவும் ஒரு பொண்ணு தான். ரொம்ப நேரம் பேசியிருக்கா. அப்புறமா தான் தெரிஞ்சது அது ஒரு பையனை. அந்த பொண்ணோட ஃபுல் டீட்டெயில்ஸ், நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னொரு பையன் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கான். இவன் நினச்சிருக்கா நம்ம ஃப்ரெண்டு தான் நினச்சி ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ எப்படியும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற போது என்ன மாதிரியான அவேர்னஸ் இருக்கணும், அது பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கா? எனக்கு ஒரு 9 years சைல்டு இருக்குது. அவன் இப்போவும் கேட்பான், எனக்கு 14 years ஆனோடனே ஃபேஸ்புக் கிடைக்குமா? இப்போவே 9 yearsலேயே 14 years ஆனப்பறம் நான் ஃபேஸ்புக்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்கலாமா அப்படின்னு. ஏன்னா அவங்க கிளாஸ்மேட்ஸ் வந்து ஏற்கனவே ஃபேக், அதான் அவங்க சொல்கிற மாதிரி ஃபேக்காக டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஏற்கனவே இப்போவே அந்த குழந்தைங்க 9-10 வயசு குழந்தைங்க இப்போவே ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சில பேரண்ட்ஸ் நாங்கள் வந்து நம்ம குழந்தைங்க நம்மளை ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க, நீ தான் வில்லன், எனக்கு கொடுக்க மாட்டேன் பாரு, மற்ற பசங்களாம் வச்சுருக்காங்க, அப்போ நீ என்ன நம்பலை அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸே வில்லன் ஆக்குறோம். ஏன்னா நம்ம பண்ணுறது குழந்தைங்களுக்கு நல்லது தான் எப்போவுமே யோசிப்போம் ஆஸ் அ பேரண்ட். பட் அந்த குழந்தைங்க மற்ற அந்த அவங்களோட ஓன் பியர் ப்ரெஷர், அவங்க மற்றவங்கள பார்த்து நம்மளை கொஷின் பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸே வந்து பேரண்டிங் நீங்களே நல்லது செஞ்சாலும்
கூட இருக்கிறவங்க அவங்களோட ப்ரெஷர்னால பசங்க கெடுற நிறைய வாய்ப்பு இருக்குது. பேரண்ட்டு வந்து அந்த குழந்தைகளோட ரொம்ப டைம் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இதிலிருந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபேஸ்புக்னால இல்லை இன்டர்நெட்னால பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் பீப்புள் தான். அப்பர் கிளாஸ் பீப்புள் கிடையாது, லோயர் கிளாஸ் பீப்புள் கிடையாது, மிடில் கிளாஸ் பீப்புள். அவங்களுடைய ஃபீலிங்ஸை யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தெரியாமல் சைக்கலாஜிக்கலாக யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டானா அப்படின்னு ஏங்கும் பொழுது யாராவது ஒருத்தர் வந்துட்டு பாசிட்டிவாக சொல்லிட்டாங்கன்னா அப்படியே சாஞ்சிட்றது. டீனேஜில் இருக்கக்கூடியது தான். அந்த டீனேஜில் இருக்கக்கூடியதை வந்துட்டு அதை வெப்பனாக மாற்றுறது இல்லை கீழ்த்தரமாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்போவுமே டைட் ஷெடியூல்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையாக வர்றதுக்கு சான்ஸே இல்லை. நான் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போடுறேன், என் பெற்றோர் என்னை பாராட்டல, என்னுடைய சகோதரிகள் பாராட்டல, என்னுடைய உறவினர்கள் பாராட்டல, பட் நான் அதே ஒரு ஃபோட்டோ போடும்போது பார்த்தீங்கன்னா என்னை எல்லாருமே பாராட்டுறாங்க. இப்போ அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு லோன்லினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்களா? அது உண்மைதாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை சுற்றி இருக்கும் போது நம்ம பண்ணுறதை வந்து பாராட்டலன்னும் போது நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டு நிறைய பேர் பாராட்டுறாங்க, நிறைய பேர் நம்மளை வந்து நம்ம பண்ணதையும் பாராட்டுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னும் போது நம்ம போட தானே செய்வோம். ஸோ அது ஒரு ஹாப்பினஸ் தான் இருக்குல்ல. பண்டிகைக்கு ஏதாவது ட்ரெஸ் போட்டாவோ சிஸ்டர் கிட்ட பிரதர்ஸ் கிட்ட அதை ஃபோட்டோ போட்டு காட்டும் போது வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டிட்டு அவங்க ஒரு லைக் போடும்போது உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கிறோம், பேசக்கூட நேரம் இல்லை. ஏன்னா காலகட்டம் அப்படி மாறி போயிடுச்சு. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்? இல்லையே. அப்போ ஒரு ஃபோன் பண்ணி கூட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். ஒரு பண்டிகைக்கு விஷ் பண்ணுவோம், வீட்டுக்கு அடிக்கடி வீட்டுக்கெலாம் போயிட்டுலாம் வருவோம். இப்போ எங்கே யாரோ சொந்தக்கார வீட்டுக்கு போகிறாங்களா? ஃபஸ்ட்டு சொந்த அண்ணன் தம்பி வீட்டுக்கே போகிறது இல்லை இல்லைங்களா? இப்போ எல்லாமே வந்து ஃபோன் வாட்ஸ்அப் தான். அப்படின்னும் போது அது சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த பிஸி ஷெட்யூல்லையும் கொஞ்சம் பேசிடும் போது சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே. அக்கா மேடம், நீங்கள் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர், நிறைய பெண்களை சந்திக்கிறீங்க, மிஸ்ஸஸ் சென்னை அப்படின்னு ஒரு ஈவெண்ட் பெருசாக நடத்துறீங்க. ஸோ யூஆர் ஆல்வேஸ் வித் உமன்ஸ். வாட் இஸ் தட் ப்ராப்ளம்? இந்த சோஷியல் நெட்ஒர்க்கில் அவங்க ஏதாவது ப்ராப்ளத்தை டே டு டேட்டை ஃபேஸ் பண்ணிருக்காங்க, அந்த அவேர்னஸ் இருக்கா அவங்களுக்கு? இந்த வருஷம் திருமதி சென்னை வின்னர் தான் அங்கே பிரியா உட்காந்துருக்காங்க. அவங்க தான் பிரியா. இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கான ப்ரோக்ராம் பண்ணுறச்சே இல்லை, எங்களுக்கு சோஷியல் நெட்ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்ததில் நாங்கள் வந்து உள்ள யுனைடட் ஆகிறதுக்கு நெட்ஒர்க்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் டெய்லி பேசிஸில் நாங்கள் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ரிஹர்சல் பண்ணுறச்சு, அவங்க ட்ரெஸ் கோடு, அப்புறம் வந்து பார்ட்டிசிபேஷனுக்கு கூப்பிடுறது. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது மெயினாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது பெண்களுக்குள்ளேயே நாங்கள் யூஸ் பண்ணுறது பிஸ்னஸுக்கு தான் மெயினாக. அரட்டை கிரட்டைக்கெலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. அது ஈவன் தோ அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ அவங்களாம் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பொழுதுபோக்கு ஒத்துக்கிறோம். நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த பெண்கள் கூடயே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், இன்றைக்கே ஒரு ஷோ நடக்கிறது, நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன, இப்போ இன்னும் அப்படின்லாம். பட் அதே சமயம் நாங்கள் வந்து போன வருஷம் ஒரு மாடல் ஹண்ட்டுக்கோசரம் ஒரு ஈவெண்ட் பண்ணோம். ஃபேஸ்புக்கில் வந்து அவங்க பிக்சர்ஸ்லாம் போட சொன்னோம். மிஸ் ஃபேஸ்புக்னு ஒரு ஈவெண்ட்டுக்கு நாங்கள் போட்டு ஒரு 2 மணி நேரத்தில் யாரோ அசிங்கமான கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. நாங்கள் உடனே என்ன பண்ணிட்டோம், எல்லார் ஃபோட்டோஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே க்ரைம் பிரான்ச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணி யார் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறத நாங்கள் வந்து பார்த்துட்டு உடனே நிப்பாட்டிட்டோம். அந்த ப்ரோக்ராமே உடனே ரிமூவ் பண்ணிட்டோம். பெண்களை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குச்சு. அதுக்கு நாங்கள் உடனே அதை கண்டிப்பு தெரிவிக்கிற மாதிரி உடனே நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து இது ஒரு இன்சிடென்ட் தான், அதர்வைஸ் எல்லாமே எங்களுக்கு சுமூகமாக தான் போயிட்டுருக்கு. நாங்களும் அதை வந்து ஒரு நெட்வொர்க்கிங் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரமோட் பண்ணுறதுக்கு நடக்கிறது, அந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே இது மாதிரி ஈவெண்ட் நடந்தது, கிராண்டாக நடந்தது, இத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, செலிப்ரிட்டிஸ் வந்தாங்க, இவங்க வின்னர்ஸ், இதெல்லாம் எங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு பப்ளிசிட்டிக்கோசரம் அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன், பட் இண்டிவிஜுவல் பண்ணுகின்ற போது அந்த அவேர்னஸ் அவர்களுக்கு இருக்கிறதான்னு தான் கேட்குறேன். திருமணமான பெண்களுக்கெல்லாம் பண்ணுறச்சு அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. கொஞ்சம் இந்த இப்போ நான் சொன்னல ஃபேஸ் ஆஃப் சென்னைன்னு ஒரு ப்ரோக்ராம் இப்போ பண்ணுறோம். அது வந்து யங் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் பண்ணுறோம். அதில் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி அந்த அவேர்னஸ் இல்லை. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போன்னு. பாதி பேர் ப்ரொஃபைல் வந்து ஒரிஜினலான ப்ரொஃபைலே போடுறதில்ல. அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அது ஒரு மாயை மாதிரி ஆயிடுச்சு. காலைல எழுந்தவுடனே என் பொண்ணே இருக்கா, அவள் வந்து அவள் எழுந்தவுடனே இப்போ 2 மணிக்கு இருந்தால் கூட அவள் வாட்ஸ்அப்பில் உட்காந்துருப்பா, ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்ருப்பா. அவங்களுக்குலாம் அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய சின்ன பசங்களுக்குலாம் அது ஒரு பியர் ப்ரெஷர்னால் அது வந்து ஒரு கட்டாயத்தினால அவன் இருக்கான் ஃபேஸ்புக்கில் நம்ம இருக்கணும், அவங்க இருக்காங்க வாட்ஸ்அப்பில், அது மாதிரி இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் தான். அந்த அடிக்ஷன், அந்த மாயையிலேருந்து அவங்கள வெளியில் எடுத்துகிட்டு வரது ரொம்ப கஷ்டம். என்னோட ஒப்பீனியன் அது. சரி, தேங்க்யூ மேடம். சுஜாதா மஞ்சு மேடம், நீங்கள் நடிகையாக இருப்பதனால நீங்கள் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க? ஒரு நடிகரை தவிர ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு அம்மா. ஸோ இன்னி வரைக்கும் நான் பேஜ் க்ரியேட் பண்ணதில்லை. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க.
பட் எனக்கு தெரியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி யார் மீடியாவில் இருக்காங்களோ தனியாக பேஜ் க்ரியேட் பண்ணுறது, அதை நான் அசிங்கமாக எழுதுறது. அப்படி இந்த அதர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது ஃபேஸ்புக்கில், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்பாக்ஸ் பக்கத்தில் ஒரு அதர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அது இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. ஸோ லேப்டாப்பில் போய் ஒருத்தன் கிளிக் பண்ணி போனால் ஒரு thousands ஆஃப் மெசேஜஸ், மேடம் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, பார்க்குறது நல்லா இருக்கீங்க, ப்ளீஸ் ஆட் மீ. நல்ல பாசிட்டிவாகவும் இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸாகவும் இருக்குது. தேங்க்ஃபுல்லி நான் மேரிட்னால ரொம்ப டர்ட்டி கமெண்ட்ஸை நான் ஃபேஸ் பண்ணது இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யங் கேர்ள்ஸ் இஃப் தே ஃபேஸிங் ப்ராப்ளம், எனக்கு ஒன்றே ஒன்று என்ன தெரியும்னா, இதர் ஃபேஸ்புக் ஒரு வாட்ஸ்ஆப்பில் இவங்க போடுற ஸ்டேட்டஸ் ஃபீலிங் டிப்ரெஸ்ட், ஐம் ஃபீலிங் லோன்லி, இந்த மாதிரிலாம் போடுறது தேவையில்லை. என் பொண்ணு பூனேயில் படிக்கிறா. ஒரு நாளைக்கு என்னோட ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் பார்த்தோன்னே அவள் எழுதியிருக்கான் ஃபீலிங் பிகாஸ் ஃபேமிலியை விட்டுட்டு. நான் உடனே கேட்டேன், ஏன் இப்படி எழுதியிருக்கேன், நான் ஃபீலிங் டிப்ரெஸ்ட். நீ பப்ளிக்காக அதை சொல்லணும் தேவையில்லை, எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே பப்ளிக் டிஸ்பிளே சோஷியல் அக்செப்டன்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க. ஐ டோன்ட் திங்க் யூ ரிக்வயர் தட். யூ நீட் டு பி அக்செப்டட் பை யர் ஃபேமிலி. இம்மீடியட் ஃபேமிலி உங்கள்கிட்ட யாருக்கோ அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஆஸ் எ மீடியா நான் வந்து என்னெல்லாம் எழுதுறேன், ஷூட்டிங் ஹியர் ஷூட்டிங் தேர் போடலாம். பட் ஐ டோன்ட் திங்க் நான் அதை பண்ணலை. பிகாஸ் அது எந்த விதத்தில் எனக்கு லைக் வரும் அப்படின்னு எனக்கு அந்த ஆசை இல்லை. ஆக்சுவலி நீங்கள் இதில் பார்க்குறீங்க, ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அக்செப்ட் பண்ணுறீங்க, கை தட்டுறீங்க, எனக்கு மெசேஜஸ் வருது ஃப்ரம் மை ஓன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நடிச்சு எனக்கு அது போகிறோம் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. பிகாஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் நிறையா நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். யூனோ மேடம் உங்கள் நம்பர் தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், என் கூட கோஸ்டார்க்கு நான் எப்படி நோ சொல்கிறது, அது உடனே பரவும் அந்த நம்பர்ஸ். நான் அப்போ நான் சொல்கிற மாதிரி 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் மெசேஜஸ் வரும், மேம் லவ்லி டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் எதனால வாட்ஸ்அப்பில் போய் ப்ரொஃபைல் பார்த்தா ஃபோட்டோவே இருக்காது, ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஃபோட்டோ இருக்கும், இதாக இருக்கும். ஸோ ஹவு வில் யூ ஃபைண்ட் அவுட் யார் இவங்கன்னு சொல்லி. ஸோ வெரி ஸ்கேரி ஈவன் ஃபார் மேரிட் விமன். நானே தூக்கம் வரலன்னா நான் 2 மணி இருக்கும் வாட்ஸ்அப் இருக்கேன். ஸோ இஃப் ஐ see my daughter at 2 o'clock, நான் உடனே கேட்குறேன், லாஸ்ட் சீன் at 2 o'clock ஏன் அஞ்சனா அப்படி எடுத்தேன்னா, நெக்ஸ்ட் சீன் லாஸ்ட் சீன் எடுத்தாச்சு, அந்த லாஸ்ட் சீனே எடுத்துல. ஸோ அதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ let me be her friend la ennachu anything, I won't talk to her as a friend. So இந்த மாதிரி ஒரு parent and children friend இருக்கும்போது I don't think குழந்தைகள் வந்து அடுத்த வாழ்க்கை இந்த அப்ரிசியேஷன் எதிர்பார்ப்பான்னு எனக்கு தோணலை. நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிட்டு போங்களேன். ஐ திங்க் இதோட பெரிய என்ன பேரண்டல் கிஃப்ட் கொடுக்க முடியுங்களால. This is what I feel. வேற என்ன விஷயங்கள் இதில் எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துறது, அந்த விழிப்புணர்வு இருக்கா? பாதுகாப்பாக பயன்படுத்துறதுக்கான அவேர்னஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஃபோட்டோவை நீங்கள் மார்ஃபே பண்ண வேணாம். ஒரு பெண்ணோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஒரு நல்ல வெப்சைட்டில் பயன்படுத்துகிறதும் அதே ஃபோட்டோவை தவறான ஒரு வெப்சைட்டில் பயன்படுத்துறதுக்கும் 2 வித்தியாசமான ஒரு எண்ணங்களை உண்டாக்கும். ஒருத்தர் பார்க்குறவனோட பார்வையில் தவறான வெப்சைட்டில் அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அது ஒரு தவறான வழிக்கு தான் தூண்டு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே பாதுகாப்பாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் அவங்க நேமை போட்டு சர்ச் பண்ணேன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ப்ரொஃபைல் எனக்கு காட்டும். அதில் அபோட்டில் போய் பார்த்தோன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கும். இப்போ அவங்களுடைய மெயில் ஐடியை வச்சு தான் அவங்க வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சேம் டைம் பாஸ்வேர்டு என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஈஸியாக எங்களால் ஆக்ட் கூட பண்ண முடியும் சம்டைம்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபைலில் FBல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஹெல்ப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹெல்ப்ன்ற ஆப்ஷன்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி செட்டிங்ஸ், டைம்லைன் செட்டிங்ஸ், இப்போ என்ன ப்ரொஃபைல் பிக்சர் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதில் போய் எல்லா ஒன்றொன்றுத்தையும் நீங்கள் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். நம்ம டைம்லைன் அதுவே கேட்கும், சார் டைம்லைன் நீங்கள் யாருக்கெல்லாம் விசிபிள் பண்ணிக்கணும், ஒன்லி மீனா கூட உனக்கு மட்டுமே தான் தெரியும். உன்னோட ப்ரொஃபைல் பிக் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸு கூட பிளாங்க் ஆகிடும் சார், உன் ஃப்ரெண்ட்ஸு கூட தெரியாது. அப்புறம் நீ வந்து டைம்லைனையும் நீங்கள் பிளாக் பண்ணலாம், நத்திங் டு ஷோன்னு காட்டும். நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நத்திங் டு ஷோன்னு காட்டும். அப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இப்போது மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல சார். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட என்னோட ஃப்ரெண்டு எனக்கு மட்டும் நல்லவங்களா இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். அவங்களும் வந்து அந்த ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்ற மோட்டிவில் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் நான் ஹைட் பண்ணிவிடுவேன். இப்போ என்னோட நேம் மட்டும் டிஸ்பிளே ஆகும். என்னோட நேம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய ப்ரொஃபைல் பிக் பார்க்கலாம், அதை நீங்கள் எடுத்து சேவ் பண்ண முடியாது. ஏன்னா நான் அதுக்கு ப்ரைவசி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜூம்லேயே பார்க்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஆகிடாது. இமெயில் ஐடி கூட நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் சார், இமெயில் ஐடி கூட தெரியாது, மொபைல் நம்பர் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். டேட் ஆஃப் பர்த் நீ இயர் அதை நீ மாற்றி கூட போட்டுக்கோ. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன சிட்டியில் படிக்கிறதுனால எனக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்குது. நான் வந்து அதிகமாக வந்து பசங்களோட பழகிறதுனால எனக்கு ஓரளவு இருக்குது. அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படி இருக்கான்னு கேட்டால் தெரியலை. வாட்ஸ்அப் இருக்குது, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மெசேஜ் அனுப்ப, ஃபோட்டோ அனுப்ப, அவ்வளோதான் தெரியும். அதை யாருக்கு அனுப்புகிறோம், எப்படி அனுப்புகிறோம். வெரி குட். உண்மை அது உண்மை, அது நிதர்சனமான உண்மை. அது எல்லாரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிறதுல பொண்ணுங்களை மட்டுமே எல்லாரும் ப்ளேம் பண்ணுறாங்க. எல்லாரும் சொன்னாங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு பொண்ணுங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு எப்படி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரலாம்.
அதே இதை அவங்க பையன்கிட்ட சொல்லித்தரலாம்ல. நீ ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணாமல் பேசு, ஒரு பொண்ணோட ஃபோட்டோ மிஸ்யூஸ் பண்ணாத, ஒரு பொண்ணு பேரில் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணாத, அதை அவங்களும் டீச் பண்ணலாம்ல. திரு ஜேவியர் சார் அவர்கள் இதை பற்றி நிறைய கட்டுரைகள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். உண்மையாகவே இதை பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி? இன்றைய சமூக வலைத்தளங்களை எப்படி பயன்படுத்துகிறது? சமூக வலைத்தளங்கள் பாதுகாப்பற்றவை அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து எல்லாருடைய மனதிலையும் இருக்கணும். அந்த திங்கிங் இல்லாமல் பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம போனோன்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். இந்தியாவில் செல்ஃபி மரணங்களில் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா. அந்த புள்ளிவரம் புதுசாக வந்தாச்சு. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு செல்ஃபி எடுத்து போட்டால் நம்ம ஒரு ஆளுக்கு அனுப்புகிறோம், அவங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான் நினைக்கிறோம். இல்லை அந்த படத்தை ஒரு வேளை காப்பி பண்ணுவாங்க, மார்ஃபிங் பண்ணுவாங்க, அவ்வளோதான் நமக்கு தெரியும். இதில் தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. ஸ்டேயிங் அவே ஃப்ரம் ஃபேமிலி, ஐம் ஹாப்பி, என்ஜாயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. பேக்ரவுண்டில் எதுவுமே இருக்காது. மேபி ஒரு ரூமாக இருக்கலாம், ஒரு சுவராக இருக்கலாம். அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றதை மிக துல்லியமாக உங்கள் அட்ரஸை எடுக்க முடியும். அதை வந்து ஜியோ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுக்கிற செல்ஃபி உங்களுடைய மொபைலில் இருக்கிற உங்களுடைய ஜிபிஎஸ், உங்களுடைய லொக்கேஷன் ஐடென்டிஃபையர், நிறைய விஷயங்கள் இது இருக்குது. எல்லாமே வந்து கோடடாக வந்து உங்கள் ஃபோட்டோவில் எம்படட் ஆகிடும். இந்த ஃபோட்டோ ஒரு ஆள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு அதற்கான வலைத்தளங்களில் போட்டு பார்த்தாச்சுன்னு சொன்னால் கரெக்டாக சொல்லும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க. ஈவன் நீங்கள் உங்களுடைய தனி அறையில் இருந்தால் கூட சொல்லும், இந்த அட்ரஸில் இந்த ஆள் இருக்காங்க. நீங்கள் வந்து ஐம் அலோன், டாடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை போட்டிங்கன்னா அதை பார்க்குறவனுக்கு தெரியும் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, இதுதான் அட்ரஸ்ஸு. நீங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் செல்ஃபி போடுறதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். இல்லை நீங்கள் போட்டு தான் ஆகணும், உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நானே அடிக்கடி போடுவேன். என்ன பண்ணலான்னா, அந்த டேட்டா ஃபோட்டோ எடுக்கும்போது மொபைல் டேட்டா ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து பிறகு வந்து நீங்கள் டூரில் இருக்கும்போதே போடாமல் ஒன்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் டூரில் போனப்போ உள்ள ஃபோட்டோஸ் இது அப்படி ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் கேமராவில் ஏதாவது எடுக்கிற ஃபோட்டோவை நீங்கள் வந்து மொபைலில் அப்லோட் பண்ணி நீங்கள் போடலாம். ஆனால் எப்போவுமே ஃபோட்டோ போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக முக்கியமான ஃபோட்டோக்கள், நல்ல டீசெண்டான ஃபோட்டோக்கள், அதை வந்து எந்த வலைத்தளத்தில் அதை போடுறாங்கன்றதை பொறுத்து மக்களுடைய பார்வை வேறுபடும். இப்போ வந்து பலான தளங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய புகைப்படங்களில் 73% வந்து அந்த பெண்களுக்கே தெரியாமல் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி ஒரு அமெரிக்க ஆய்வு சொல்லுது. நமக்கே தெரியாது நம்ம புகைப்படம் எங்கே இருக்குன்றது. அது வந்து மெக்சிகோலேயோ உகாண்டாலேயோ யாரோ பார்த்து தவறாக அதை ரசிச்சிட்ருக்கலாம். ஸோ அந்த புகைப்படங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஒரு ஆளுக்கு சேட் பண்ணுறோன்னா 2 பேருக்கு இடையில் உள்ள விஷயம்னு நினைக்கிறோம். அதை வந்து இப்போ வந்து என்கிரிப்டடாக வந்துச்சு, யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மொபைல் யார் தயாரிக்கிறாங்களோ அவங்க அந்த மொபைல் டேட்டா ரீட் பண்ண முடியும். குறிப்பாக இப்போ சைனாவில் மொபைல் தயாரிப்பு நிறுவனங்கள் அவங்களே சர்வர் வச்சு ஒவ்வொரு மொபைல்லையும் என்னென்ன விஷயங்கள் நம்ம எழுதுகிறோமோ அதை எடுக்கக்கூடிய அளவில் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அது சாருக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டாவதாக வந்து இந்த சேவை வழங்கு நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய ஏர்டெல், வோடஃபோன் அப்படி நிறைய இருக்குது, AT&T எல்லாம். அவர்கள் நினைத்தால் நீங்கள் என்ன தகவல் அனுப்பினாலும் அதை எடுக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய சர்வரை பாஸ் பண்ணாமல் ஒரு மெசேஜ் போக முடியாது. மூணாவதாக வந்து நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவருடைய சேவை வழங்கு நிறுவனம் வேறு இருந்தால் அவங்களும் அதை எடுக்க முடியும். நாலாவதாக அந்த ஆளுக்கு சென்று சேரும்போது அவருடைய மொபைல் நிறுவனம் வேணாலும் அந்த தகவல் எடுக்க முடியும். இத்தனை டெக்னாலஜியை தாண்டி இடையில் ஹேக்கர்ஸ் வந்து உங்களுடைய தகவல் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஹாய்ன்னு சொன்னாலும் சரி, ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு காதல் வார்த்தை சொன்னாலும் சரி, அது வந்து உங்கள் 2 பேருக்குமான விஷயமே கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நெட்டில் போட்டிங்கன்னாலே அது வந்து பப்ளிக், அவ்வளோதான். ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு சர்வரில் சேவ் ஆகியிருக்கும் உங்களுக்கு தெரியாமலே. நீங்கள் வந்து இதில் இருந்து எல்லா ஃபோட்டோவை நீங்கள் அந்த மொபைல்லேருந்து டெலீட் பண்ணி கொடுத்தா கூட நீங்கள் இதுவரைக்கும் டெலீட் பண்ண எல்லா ஃபோட்டோவும் நான் எடுத்து தர முடியும், எல்லா வீடியோவையும் நான் எடுத்து தர முடியும். நீங்கள் நினைப்பீங்க நான் பர்சனலாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆளுக்கு அனுப்பிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். இல்லை, அது எப்போ வேணாலும் எடுக்கலாம். அந்த பாதுகாப்பு இருக்கணும். மூணாவது வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அது நிறைய பேர் சொன்னாங்க ப்ரைவசி செட்டிங். இன்றைக்கி 25% ஃபேஸ்புக் அக்கௌண்ட், அதாவது சுமார் 70 கோடி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட்டில் இருக்குது. டிஃபால்ட் செட்டிங்ஸ் டிஃபால்ட்டில் இருக்குன்னா அது உங்கள் ஃபால்ட்டு, அவ்வளோதான். டிஃபால்ட்டில் இருக்கவே கூடாது. டிஃபால்ட்டுன்றது
நம்மளுடைய நலனுக்காக ஒரு சோஷியல் மீடியா தரவே தராது. அவனுக்கு எது அதிக அளவு லாபமோ அதுதான் டிஃபால்ட் செட்டிங். அதை நம்ம தான் அறிஞ்சு ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி வச்சா தான் நம்ம ஓரளவாவது சேஃபாக இருக்க முடியும். சோஷியல் மீடியா பாதுகாப்பானதுன்னு நினைக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு நடு ரோட்டில் வந்து நான் ட்ரெஸ் மாற்றினா கூட நான் சேஃப் தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரின்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வலுவான ஒரு பயத்தை மனசில் வச்சுருந்தீங்கன்னாலே நிச்சயமாக நீங்கள் வந்து இதில் இருந்து நிறைய எஸ்கேப் ஆக முடியுன்றது என்னுடைய. நன்றி திரு ஜெயவி. ராஜமாணிக்கம் சார், ஏன்னா இப்போ வந்து காவல்துறை இந்த சைபர் கிரைமில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான வசதிகள் செய்து வைத்திருக்கிறது, அவங்க எப்படி அதை வந்து சேஃபாக பயன்படுத்துறதுக்கு காவல்துறை எப்படி உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சமூக வலைத்தளங்கள் என்பது விஞ்ஞானத்தின் வெளிப்பாடு, அறிவின் தோற்றம், ஓட்டம். அதை தடுத்து நிறுத்த முடியாது. மாற்றம் என்பது மாற்ற முடியாதது போல அந்த விஞ்ஞான வளர்ச்சியை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். சமூக வலைத்தளங்கள் இருக்கும் வரை சமூக குற்றங்கள் நடைபெறும், சமூக விரோதிகள் இருப்பார்கள். இதை முற்றுமாக எராடிகேட் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். அமெரிக்க ஜனாதிபதி வல்லரசு நாட்டினுடைய ஒன்றாம் நம்பர் குடிமகன் அவருடைய சீக்ரெட் டாய்லெட், பெட்ரூம் எல்லாம் வலைத்தளத்தில் போட்டாங்க. 6 வருஷம் ஆச்சு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. எப்படி இது ஒயிட் ஹவுஸினுடைய சீக்ரெட்டு வலைத்தளத்துக்கு போச்சுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. FBI போராடி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க. ருமேனியா நாட்டில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் கிரிமினல் அதை ஹேக் பண்ணியிருக்கான். ருமேனியா நாட்டோட இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டு பேசுகிறான், எனக்கு அவனை டிபோர்ட் பண்ணுங்க, அவன் மேலே நாங்கள் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு. கவர்மெண்ட் டிட் நாட் கோஆப்ரேட். ஏன் தெரியுமா? கிரிமினல்ஸினுடைய ஹப், சைபர் கிரிமினல்ஸினுடைய ஹப் ருமேனியா நாடு. அந்த கிரிமினல் ஆர்கனைசேஷன் நம்ம ஊரில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆயிரக்கணக்கான ஹேக்கர்ஸ். அவனால் என்னென்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அவன் பொருளாதாரத்தை நிறுத்த விரும்பலை, அதனாலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே ஒரே ஒரு முறை அந்த ஹேக்கரை மட்டும் கொடுத்துருக்கான், வல்லரசுக்கு பயந்துக்கிட்டு. ஈரானில் நியூக்ளியர் பிளான்ட்டில் அடித்தவன் ஹேக்கர்ஸ் இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு மலேசியன் ஏர்லைன்ஸ் மேலே போச்சு, உதிரிப்பாங்களோட தேடி கண்டுபிடிக்க முடியல. ஹேக்கர்ஸ், கிரிமினல் சைபர் கிரைமினுடைய ஹேக்கர்ஸ் ருமேனியா நாட்டில் இருக்கான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சமூக வலைத்தளங்கள் நமக்கு நன்மைகளை தருகிறது என்று மட்டும் ஒரு பக்கமாக சிந்திக்கக்கூடாது. அந்த ஃபேஸ்புக்கை ஒரு தடவை நம்ம பண்ணாலும் சரி, ஒரு தடவை மெயில் ஐடி கொடுத்தாலும் சரி, நம்ம ஃபோன் நம்பரை கொடுத்தாலும் சரி, நம்முடைய சீக்ரெட்டு பூரா ருமேனியா நாட்டில் வச்சுருக்கான். ராஜமாணிகத்தினுடைய சீக்ரெட்டை அவன் ருமேனியா நாட்டில் கொடுக்க முடியும். சார் சொன்னார் மிக அழகாக, எதுவுமே நத்திங் இஸ் சீக்ரெட், வி ஆர் ஓப்பன் டு ஆல். நான் ஹைடு பண்ணிட்டேன், இதெல்லாம் நாமே கண்ணை மூடிக்கிட்ட விஷயம், பூனை கண்ணை மூடிக்கிட்ட விஷயந்தான். அதனால் நத்திங் இஸ் சீக்ரெட். இதில் என்ன ஒன்று, யார் காப்பாற்ற முடியும்? காவல்துறை காப்பாற்ற முடியுமா? நீதிமன்றம் காப்பாற்ற முடியுமா? அப்படி இருந்தால் இவ்வளோ பெண்கள் எல்லாம் அறிவாளிகள், ஐடி படித்தவங்க, சாதாரண பெண்கள் இல்லை. சொன்னாங்க, பெரும்பாலான பாதிக்கப்படக்கூடிய பெண்களுடைய புள்ளி விவரல் பட்டியலை ஆய்வு செய்தால் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய பெண்களும் ஆண்களும் தான் இந்த சமூக வலைத்தளத்தினால் அதிகமான விழுக்காடுகள் பாதிக்கப்படுகிறார்கள். நகர்ப்புறத்திலே பறந்து வளர்ந்து படித்த மாணவிகள் அதிகம் பாதிக்கப்படவில்லை. ஆனால் எல்லோருக்கும் பாதிப்பு நிச்சயம் உண்டு. இப்போ சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தேன், அப்புறம் அவனுடைய உஷாராயிட்டேன் அப்படின்றாங்க. உஷாரானோடனே நான் விட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு. ஒன்ஸ் யூ டச்ட் ஆஸ் எ ஃப்ரெண்ட் யுவர் கேரியர் இஸ் ஓவர். சைபர் கிரைம் சொன்னாங்க. இப்போ போதுமான அளவுக்கு எப்போதுமே கிரிமினல் வந்து மோர் இன்டெலிஜென்ட் தென் குட் பீப்புள். கெட்டவர்கள் அறிவு நல்லவர்களை விட கூர்மையாக இருக்கும். அதான் வள்ளுவர் சொல்லுவார், கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுரும்பார். யாரும் கனியை போய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, மரத்தில் இருக்கிற காயை தான் கல்லால் அடிப்பான். கனி தான் தானால விழுந்துருமே, அது அடிக்க மாட்டான். அதனால் குற்றவாளிகள்கிட்ட இருக்கின்ற அறிவுக்கு ஏற்றபடி நாம் இந்த காலத்தில் ஓடணும். ஓடி ஆகணும்னா அவனுடைய அறிவு வேகம் ஒரு 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்குன்னா நம்முடைய வேகம்லாம் இன்னும் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட இல்லை. அதனால்
காவல்துறையினுடைய இயலாமைன்னு நான் சொல்லலை, இன்னும் அந்த துறை வளர்ச்சி பெற வேண்டிய துறை. இப்போ ஃபோரன்சிக் லேபரேட்டரின்னு இருக்குது. ஒரு கையெழுத்தை, ஒரு நகத்தை, ஒரு தலைமுடியை, ஒரு இரத்தத்தை, ஒரு எச்சிலை, இதை வைத்து பல வழக்குகளை புலன் விசாரணை செய்து கண்டுபிடித்திருக்காங்க. இப்போது இந்த ஃபோரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துச்சு. அது ஒரு அறிவியல் வளர்ச்சி, காவல்துறைக்கு புலனாய்வுக்கு பயன்பட்டது. அதே மாதிரி இந்த சைபர் கிரைம் என்பது இன்னும் வளர்கின்ற துறை, போதுமானதாக இல்லை. இந்தியாவில் இந்த சோசியல் வலைத்தளங்களில் பாதிக்கப்பட்டவனுடைய புள்ளிவரம் பார்த்தா 716 குறிப்பிட்டிருக்கான். இது யாராவது நம்ப முடியுமா? ஒரு நகரத்தில் 716 பேர் பாதிக்கப்பட்டிருப்பான். பல பேர் புகார் சொல்ல தயங்கி இருக்கலாம், புகார் சொன்னதை சில பேர் பதிவு பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால் ரிப்போர்ட்டட் கேசஸ் ஒன்லி 7 சம்திங். நான் உண்மையாக நடந்தது நிறையா இருக்கும். இந்த குற்றங்கள்லாம் போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சரி, கண்டுபிடிச்சாங்க, சுவாதி கேஸை கண்டுபிடிச்சாங்க, வினுப்பிரியா கேஸை கண்டுபிடிச்சாங்க, கோர்ட்டில் போட்டால் எத்தனை நாள் கேஸ் ஆகும்? நீதிமன்றத்தில் சுவாதி கேஸில் காவல்துறைக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. நான் நீதிபதியில் குறை சொல்லவில்லை, இது நடந்த செய்தி, பத்திரிகையில் வந்த செய்தி. 2 நாட்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ன சொன்னாங்க. சமூக வலைத்தளத்தில் ஒருத்தர் பதிவு செஞ்சிருந்தார், போலீஸுக்கு 2 நாள் கெடு கொடுக்கிறீர்களே, நீங்கள் எத்தனை நாட்களில் இந்த வழக்கை முடிப்பீர்கள் என்று ஒருத்தன் கேட்டான். ஸோ அவருடைய கருத்தை பதிவு செய்வதற்கு இந்த சமூக வலைத்தளம் பயன்பட்டுருக்கு. ஃபேஸ்புக்னால் யாராவது ஒருத்தர் நான் ஒரு பெரிய நன்மை அடைஞ்சிட்டேன், இல்லை நான் பெரிய தீமை அடைஞ்சிட்டேன்னு யாருமே மனந்திறந்து பேசலை. காவல்துறையில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ப்ரெஷர், பத்திரிகையில் ஒரே பரபரப்பாக செய்தி வந்துடுச்சுன்னா அந்த வழக்கை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. அரசியல்வாதிகள் விஐபி நிலாயிட்டால் அந்த கேஸை உடனே கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. நான் காவல்துறையை குறை சொல்லலை, நடைமுறையை சொல்கிறேன். நானே அந்த பல வகையில் அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அதே ஒரு சாதாரண எளிய மனிதன், ஏழை மனிதன், கிராமத்தில் உள்ளவன், அவன் பாதிக்கப்பட்டிருந்தால் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிருக்குமா? வெரி குட். ஆயிரக்கணக்கான பேர் வாய்மூடி மௌனிகளாக, குருடர்களாக, செவிடர்களாக, ஊமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய பகுதி அடுத்த சைபர் கிரைம் தான். இந்த ஃபேஸ்புக்னால பெரிய தீமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேக்ஸிமம் போனால் இந்த லவ் அஃபேர். உங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு காவல்துறை 100க்கு 100 நம்பிக்கிட்டே இருக்காதிங்க. உங்களை பாதுகாத்து கொள்ள உங்களால் மட்டுமே முடியும். 2000 வருஷத்துக்கு முன்னால் வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார், சிறை காக்கும் காப்பு எவன் செயல், சிறை காக்கும் காப்பு எவன் செயல். மகளிர் நிறை காக்கும் காப்பு தலைப்பே தலை. அவங்களே தன்னை காத்துக்கிட்டா தான். தற்கொண்டார் தற்பேணி தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோழிலால் பெண். தற்காத்து தகை கொண்டான் பேணி சொற்காத்து சோழிலால் பெண். அந்த பெண்ணை காப்பாற்றிக்கணும், தன்னுடைய கற்பை காப்பாற்றிக்கணும், மானத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த சமுதாயத்தில் உயர்ந்த பெண்ணனாக வாழ வேண்டும் என்று நினைப்பது காவல்துறையின் கைகளில் இல்லை, நீதியின் கைகளில் இல்லை, உங்களுடைய கைகளில் மட்டும்தான் உண்டு. நன்றி ராஜமாணிக்கம் சார். சேலம் வினுப்பிரியாவினுடைய தற்கொலைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபமாக எடுக்கின்ற போது நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம். இந்த சமூக வலைத்தளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு வரியில் சொல்லுங்கள். தெரியாதவங்க யாரையும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபோட்டோஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி வைக்கணும். ப்ரைவசி செட்டிங்ஸ், ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் ப்ரொஃபஷ்னலி யாரெல்லாம் நமக்கு தெரியுமோ அவங்கள மட்டும் வச்சுக்கலாம். ஃபேஸ்புக்கில் நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணாமே இருக்கலாம். ஃபோட்டோஸ் வந்து சில பேருக்கு போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், ஆனால் சும்மா ஃபோட்டோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அதை லிமிட் பண்ணிக்கலாம். ஐடியோட பாஸ்வேர்டு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாலே ஹேக் பண்ணுற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கவர்மெண்ட் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படிலாம் எடுத்தாங்கன்னா கிராமப்புற பெண்களுக்கு ஈஸியாக போய் சேரும் இந்த சோஷியல் மீடியாஸ் மூலம். ஃபேஸ்புக்கில் அன்னோன் ஃப்ரெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாலே நிறையா ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகாமல் இருக்கும். பாய்ஸ் நாம் கண்ட்ரோலாக இருந்தாலே போதும். சோஷியல் நெட்வொர்க் யூஸ் போகிறோன்னா அது பற்றின உள்ள அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அது யூஸ் பண்ணால் என்ன இம்பேக்ட் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அது யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ப்ரொஃபைல் போடக்கூடாது, ப்ரொஃபைலே போடக்கூடாது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதிலெல்லாம் அக்கௌண்ட் இல்லாமல் இருந்தாலே அவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். எடுக்கிற ஃபோட்டோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் வியூவில் இல்லாமல் ஒரு சைடு மட்டும் இருக்கா மாதிரி, ஒரு ஐ மறைஞ்ச மாதிரி அப்படிலாம் எடுக்க ட்ரை பண்ணலாம். மேபி இஃப் தே வாண்ட் டு ஷேர் த பிக்சர், ஒரு வகையான சீட் இப்படி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு மார்க் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த காலத்தில் எந்த பேரண்ட்டும் வந்து கேர்ள்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக இது பண்ணதில்லை. அவங்களோட ஹாப்பி லைஃப் அவங்க செட்டில் ஆகிறது தான் ஒரு பேரண்ட்டோட, ஒரு அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும்
அவங்க இந்த காலத்தில் கொடுக்குற பாசம் வந்து யாருக்குமே கிடைக்காது. தயவு செஞ்சு ஓப்பனாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட என்ன மாதிரியான ஐடியா வந்தாலும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். எந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நம்ம எதுக்காக அது உள்ள நம்ம மெம்பராக ஜாயின் பண்ணுறோம், அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவை எப்போவுமே மறக்கக்கூடாது. இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அதுக்காக மட்டும் போங்க, அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் இத்தனை பேர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஹைக் அவ்வளோ இருக்குது. இங்கே யாருக்காவது லிங்க்டின் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆப் பற்றி தெரியுமா? கம்பேரிங் டு ஃபேஸ்புக் தட் இஸ் மோர் பெட்டர். அதே மாதிரி நான் தூரத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை சோஷியலி அப்டேட்டடாக இருக்கேன், நியூஸ் பார்க்குறேன், எத்தனை நியூஸ் பேப்பர்ஸோட ஆப்பே இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதில் இருந்தாலே நீங்கள் நியூஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஃபேஸ்புக்கை விட. எந்த ஒரு பதிவை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசித்து இது தேவையா அப்படிங்கிறத மாத்திரம் சிந்திச்சு அப்புறமே பதிவு பண்ணுங்கள். அவ்வளோதான். எது நல்லது செய்கிறோமோ அதை கரெக்டான வழியில் செஞ்சோம்னா எந்த டெக்னாலஜியுமே நம்மளுக்கு பாதிப்பே கிடையாது. நம்ம இதுலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா எந்த ப்ராப்ளமே நம்மளுக்கு வராது. தெரிஞ்சவங்களோட பேசுங்க. முதல்ல தெரியாதவங்களோட நான் பேசிட்டு அப்புறம் அவங்க தப்பாக பேசுகிறாங்க நான் பிளாக் பண்ணிடுவேன் இருக்கிறதுக்கு பதிலாக தெரிஞ்சவங்களோட மட்டும் பேசிட்டு போங்க, அவ்வளோதான். இன்றைய காலச்சூழலில் ப்ரைவசி செட்டிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் குப்பை சார், பிரயோஜனமே இல்லை. அதனால சிறு வயது முதலே குழந்தைகளுக்கு என்ன பண்ணால் பெற்றோர்கள் வந்து நீதி போதனையை வந்து சொல்லிக் கொடுக்கணும். கிளாஸில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இதை பற்றியான ஃபேஸ்புக்கா, ட்விட்டரா, இன்னும் பிற இணையதளம்லாம் இருக்குல்ல, அதை பற்றியான அவேர்னஸ் ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா போதும். இதனால் இவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலே போதும். லதா மேடம், இந்த அவேர்னஸ் பெண்களுக்கு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரி ஸ்கூலு, காலேஜஸ்லாம் இப்போ செக்ஸ் எஜுகேஷன்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸில். அதுமாரி அப்போவே ஸ்கூல்லையும் ஒரு சின்ன ஒரு மாரல் சயின்ஸோ அது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து பிள்ளைங்களுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ், இதில் கேர்ள்ஸ் பாய்ஸும் தனியாக கிடையாது, எல்லா ரெண்டு இவங்களுக்குமே அவங்க வந்து ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு ஒரு ஸ்கில் கோர்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். சுஜாதா மேடம், நீங்கள் லைஃப்பில் நிஜமாவே என்ஜாய் பண்ணல, டிப்ரெஸ்டாக இருந்தேன்னா ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் போடுவீங்க. நிஜமாவே நீங்கள் இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணுறீங்க, யூ வில் நாட் திங்க் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இதுதான் நிஜம். ஆக்சுவலி அந்த மூமெண்ட்டை நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது மைண்டை ஸ்ட்ரைக்கே ஆகாது ஃபேஸ்புக் பற்றி. ஸோ வாழ்க்கையை ஃபஸ்ட்டு நல்லா என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஃப்ளாண்ட் பண்ணாதீங்க உங்களோட சோஷியல் லைஃபை, பிகாஸ் யுவர் ஃபியூச்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வாட் ஐ. ஜேவி சார், என்ன பண்ணலாம்? நிறைய ஃப்ரீயாக கிடைக்கின்றதுக்காக நம்ம கேம்ஸு நிறைய ஆப் எல்லாம் நிறைய இன்ஸ்டால் பண்ணுறோம். அது இன்ஸ்டால் பண்ணும்போதே அது கேட்கும், அது உங்களுடைய கான்டாக்டு, ஃபோட்டோ, உங்களுடைய மெஷின் ஐடி இது எல்லாத்தையும் நான் அக்சஸ் பண்ண போகிறேன்னு சொல்லும். நம்ம ஓகேன்னு சொல்லி தான் அதை பண்ணுறோம். அதை ஓகேன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்தாமலே இருந்தால் கூட, சும்மாவே நம்ம மொபைலில் இருந்தால் கூட அந்த அப்ளிகேஷன் நம்மளுடைய ஃபோட்டோவையோ நம்ம காண்டாக்டையோ நம்ம தகவல்களையோ எடுக்க முடியும், எடுத்து தானாகவே வேறு சர்வருக்கு அனுப்ப முடியும். ஸோ அந்த அனுமதியை நம்மளே கொடுக்குறோம். ஸோ வந்து ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையற்ற ஆப்பை வந்து உடனடியாக நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நான் இப்போ வந்து எங்கள் நிறுவனத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 1000 பேரை நாங்கள் ஹையர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது புது ட்ரெண்ட் என்னன்னா, இந்த லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக வந்து ஒரு 100 பேர் விண்ணப்பம் தராங்கன்னா அதில் ஒரு 20 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணுறோன்னா அந்த 20 பேரும் சோஷியல் மீடியாவில் எப்படி இருக்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க லிங்க்டின் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், டம்ப்ளர் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். பார்த்து அவங்களுடைய குணாதிசயம், வேலை செய்ய வேண்டிய ஆர்வம் இருக்கிறதா போன்ற பல விஷயங்களை வந்து முன்னாடியெல்லாம் ப்ரொஃபைல் பார்த்து கேட்போம். இப்போ எல்லாமே வந்து நாங்கள் சோஷியல் மீடியாவிலே எடுத்துருவோம். அவங்களுக்கே தெரியாது, அவங்க இன்டர்வியூக்கு வந்து பேசுகிறது உண்மையாக பொய்யான்றது எங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா விட்டு வெளியே வரலன்னா நீங்கள் அதை எப்படி வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக பயன்படுத்தலான்றதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு நேர்மையாளராக, உங்களை ஒரு நல்லவராக, உங்களுக்கு டெக்னாலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா, நீங்கள் கடின உழைப்பாளியாக, அதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை அறியாமலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிடும். ரெண்டாவது வந்து பொதுவாக மக்கள் சொன்ன மாதிரி தான், இது வந்து பாதுகாப்பே கிடையாது அப்படின்ற ஒரு சிந்தனை எப்போவுமே மனசில் இருக்கணும். தொழில்நுட்பத்தை அழிக்க முடியாது. நமக்கு வந்து இன்லைன் லெட்டர் போச்சு, சிடி போச்சு, கேசட் போச்சு, எல்லாமே இப்போவும் புது தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ சோஷியல் மீடியா. அதை வந்து அன்னப்பறவை மாதிரி பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் கூட பாலை மட்டுமே இறந்தக்கூடிய அன்னப்பறவையை போல தீமையும் நன்மையும் கலந்திருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்களிலிருந்து நன்மையானவற்றை எடுப்பவும் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அளவிலே நாம் சுதாரித்துக் கொள்வதும் தான் நமக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம். வெரி குட், தேங்க்யூ ராஜமணி. இந்த ஃபேஸ்புக்கில் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறத பண்ணட்டும். வள்ளுவர் நீ யார்கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கலான்னா ஒரு வள்ளுவரை ஃப்ரெண்ட்ஸாக வச்சுங்களேன், ஒரு கம்பனை வச்சுங்களேன், ஒரு இளங்குடவழி வச்சுக்கல, அவங்க உங்களுக்கு கெட்டதே சொல்ல மாட்டாங்க. வள்ளுவம் இல்லாத இடமே இல்லை,
ஆனால் சிலை வைக்க வள்ளுவருக்குத்தான் இடமில்லை என்று சொன்னார். அகர முதல் எழுத்தெல்லாம் மாதிபவன் முதற்றே விலகு என்று அகரத்தில் தொடங்கி மெய், அது அகரம். ஆ என்பது உயிர். உயிர் மட்டும் இருந்தால் போதும், மெய் வேண்டும். அதனால் என்ன சொன்னால், ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி மயங்க பெறின் இன்னும் மெய்யெழுத்தில் முடித்தான். அதனால் ஒவ்வொரு நாளாவது ஒரு குறளை படிச்சுட்டு அதை அர்த்தம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சலிப்பே கிடையாது. நீங்கள் டேல்கார்னியை படிக்க வேண்டாம், சிவகரனை படிக்க வேண்டாம், உலகத்தில் புத்திசாலியாக அதிக ஆங்கில அறிஞர் புத்தகத்தெல்லாம் படிக்க வேண்டாம். திருவள்ளுவரை படிங்கள், தொல்காப்பியரை படிங்கள், சிலப்பதிகாரத்தை படிங்க, தாய்மொழியில் படிங்கள். அது எந்த தாய்மொழியாக இருந்தாலும் சரி, தாய்மொழியில் படிங்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், இன்பமாக இருக்கும், துன்பமே கிடையாது. அதனால் இதுவரைக்கும் போனதெல்லாம் போகட்டும், சென்றது இனி மீளாது மூடரே. பாரதியார் சொல்கிறாரு, நண்பரேன்னு சொல்லலை, மூடரேங்கிறாரு. சென்றது இனி மீளாது மூடரே, சென்றதை எப்போதும் சிந்தனையில் வைத்து கவலை என்னும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றது இனி திரும்பி வாரா. இன்று புதியதாய் பிறந்தோம். இன்றைக்கி தான் பிறந்தோம். டுடே இஸ் அவர் பர்த்டே. இன்று புதியதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை திண்ணமரை இசைத்து கொண்டு தின்று இன்புற்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அனைவரும் நலமுடன் வாழலாம். முன்னெல்லாம் சொல்லுவாங்க ஃபோட்டோ எடுத்தால் ஆயுள் குறையுன்னு. இப்போது ஃபோட்டோ போட்டிங்கன்னா தான் ஆயுள் குறையுது. ஃபோட்டோவை போடுவதை கூடுமானவரை தவிருங்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிக அழகாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். ஒரு நாளுக்காக நான் பயப்படுகிறேன். அந்த நாளில் தொழில்நுட்பம், கம்யூனிகேஷன், அந்த தொழில்நுட்பம் என்பது மக்களுடைய தொடர்பை மிஞ்சும் அளவிற்கு இருக்கும். அன்று முட்டாள்தனமான ஒரு தலைமுறை வளரும் என்று சொல்லியிருக்கார். இந்த கம்யூனிகேஷன் வந்து மக்களினுடைய திறமையோடு மிஞ்சக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ என்ற ஒரு அச்சம் கூட எனக்கு இருக்கிறது. அதனால் முன்னெல்லாம் சமூகத்தில் அந்தஸ்தோடு வாழணும் என்பார்கள். நீங்கள் இப்போ வெறும் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க. உண்மையான ஸ்டேட்டஸோடு வாழுங்கள். அதே மாதிரி மற்றவர்கள் விரும்பும்படியாக வாழுங்கள். வெறும் ஃபேஸ்புக் லைக்குக்காக வாழாதீங்க. மற்றவர்களோடு பேச பழகுங்கள். முகநூலில் முகம் தெரியாத ஒரு நண்பர்களோடு பேசி உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். ஆகவே இளைய சமுதாயம் என்பது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டியது. நம்முடைய பாரதத்தை தலை நிமிர வைக்க வேண்டும். அவன் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். அவன் எப்போதும் தலை குனிந்து கொண்டு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இருக்கக்கூடாது. தலை நிமிர வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வாருங்கள். ஒரு தலை நிமிர்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம். அதற்கு இந்த நிகழ்ச்சி ஒத்துழைக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.